லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். ஒரு இனத்துக்கு எதிராகவோ, ஒரு மதத்திற்கு எதிராகவோ, ஒரு நிறத்திற்கு எதிராகவோ நடைபெறக்கூடிய வன்முறை சம்பவங்கள் எல்லா நாடுகளிலும் நடைபெறும். அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கால சூழ்நிலையில இந்தியாவில் அந்த வெறுப்பு சம்பவம் 2014க்கு அப்புறம் ரொம்ப அதிகபட்சமாக இருக்குங்கிறத மறுதளிக்க முடியாது. அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியை இன்றைய கால சூழ்நிலையில பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரங்கள் இந்தியா பாகிஸ்தானினுடைய பிரிவினைவாதத்தில் இருந்தே தொடங்கிவிட்டது. அதுல இருந்து இன்றைக்கு மிக முக்கியமாக பாபர் மஸ்ஜித் இடிப்பாக இருக்கட்டும், கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவமா இருக்கட்டும், இல்ல பல்வேறு மாநிலங்களில் கௌவை காப்பாற்றுறோம், கௌ மாதாவை காப்பாற்றுகிறோம், பசுவை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிற போர்வையில இஸ்லாமியர்களை அடித்து துன்புறுத்தி சாவடிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை இந்தியா முழுவதும் பார்த்திருக்கிறோம். அதற்கு நேர்வினை எதிராக பல்வேறு பயங்கரவாத குழுக்கள் இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எதிரான ஒரு பிரச்சனையை தாண்டி ஒரு இரு பெரும் மதங்களுக்கு எதிரான உலக லெவல்ல அதிகபட்சமாக இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மதத்திற்கும் ஒரு 200 கோடி மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்களுக்கும் உண்டான ஒரு போரை தாண்டி ஒரு விதமான வெறுப்பை உமிழக்கூடிய இந்த அரசியல் காலத்திற்கு நல்லதா, மனித இனத்திற்கு நல்லதாங்கிற கேள்வி என்றைக்குமே ஒரு சமூகத்துல ஒரு பார்வையாவே இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அந்த இஸ்லாமிய வெறுப்பு என்பது உச்சபட்சத்தில் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிற காலகட்டம். 2014 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைய 11 ஆண்டு காலத்துல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான வன்முறை சம்பவங்கள்ல பல இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான மத துவேஷத்தினுடைய பிரச்சாரங்கள் எல்லா இடங்கள்லையும் தலை தூக்கி இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு அதற்கு ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்றைய வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். யார் மேல அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மேல. நாளைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கிலும் வாழக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அதில் எந்த விதமான மத துவேஷத்துக்கோ, எந்த விதமான ஒரு வெறுப்பை உமிழ்வதற்குரிய எந்த விதமான அறிகுறிகளும் அந்த மதத்தின் மேல இருந்ததே கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் வழி அந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன்ல மிக முக்கியமானது ஈசா நபி என்கிற கூடிய ஜீசஸ். அப்போ அவர் அன்பை போதிக்கணும், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காமிங்க அப்படிங்கிற ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, த சோசியல் ஃபேப்ரிக் ஆஃப் திஸ் கிரேட் நேஷன் ஆர்டிகிள் 14, 15, 22, 25 ஒட்டுமொத்த சாராம்சமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தர் யார் விரும்பக்கூடிய அவர்களுடைய மதத்தையோ அவர்களுடைய இனத்தையோ பரப்புவதற்குரிய எல்லா உரிமைகளும் இருக்குங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் அந்த சட்டதிட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறுங்கிறதை இந்திய அரசியல் பால் நம்மளுக்கு தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்துக்கள் அமைதியான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்துத்துவா என்கிற ஒரு வன்முறையையும் ஒரு வெறுப்பையும் தூண்டக்கூடிய ஒரு விதமான ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSS இன்றைக்கு யார் மூலியமாக அந்த வெறுப்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, பஜ்ரங் தள் போன்ற, ஹிந்து மகாசபை போன்ற, இந்து முன்னணி போன்ற அவர்களுடைய கிளை கழகங்கள் மூலியமாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனத்திற்குரிய ஒவ்வொரு மதத்திற்கு எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில டெல்லியில மிக முக்கியமாக அந்த கிறிஸ்துமஸ் தொப்பியை, சாண்டா கிளாஸ் தொப்பியை போட்டு வலம் வந்த பெண்களை அடித்து துன்புறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று விஷுவலி இம்பேர்டான கண் பார்வையற்ற பெண்மணியை பாஜகவினுடைய ஒரு பெண்மணி போய் கழுத்தை பிடிச்சி அதை வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுறத மத்திய பிரதேசத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போன்று ஒடிசால ஒரு ஹிந்து பையன் சாண்டா கிளாஸ் தொப்பிகளும் கிறிஸ்துமஸுக்கு தேவையான அலங்கார பொருட்களையும் ரோட்ல விற்கிறத எடை மறித்து அதற்குரிய ஒரு எதிர்வினைகளை, அதற்குரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளினுடைய குண்டாசை ஒடிசால பார்க்குறோம். இதை தாண்டி பாதிரியார்கள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்தினுடைய சர்ச்சுக்குள்ள என்ட்ராகி
ஜெய் ஸ்ரீராம் போன்ற முழக்கங்களை எழுப்பி அந்த பாதிரியாரை தாக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இப்பேற்பட்ட தொடர்ச்சியான இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்தமான இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையும் இந்தியாவினுடைய புளூரலிசம் ஃபார்மட்டுக்கு எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும்ங்கிற அந்த ஒரு புளூரலிசம் ஃபார்மட்டுக்கு நேர் எதிராக நின்று ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் வேறறுக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக இது தீவிரவாதமோ எக்ஸ்ட்ரீமிசமோ ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் உரித்தானதல்ல. ஒரு இடங்கள்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒட்டுமொத்தமாக ஒரு தேசத்துக்கு நேர் எதிராக நின்று போராடுறதையும் அவர்களுக்கு மூளைச்சலவை செய்யப்பட்ட விதத்தில் அவர்களுடைய மார்க்கத்தின்படி அவர்கள் நேர் எதிராக ஒரு மதத்தை வைத்து அதற்குரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அதே கிறிஸ்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய பல நாடுகள்ல ஒரு இனத்தை தாண்டி ஒரு நிறத்திற்குரிய பிளாக் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தக்கூடிய நாட்டு மக்களுக்கு எதிரான நிறத்தை முன்வைத்து வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியதை நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போன்று இங்க இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஹிந்துத்துவாங்கிற அமைப்பை வைத்து சிறுபான்மையினர் மக்களை அடித்து ஒழிக்கிறத பார்க்குறோம். இதே பங்களாதேஷ்ல இன்றைக்கு ஒரு ஹிந்து நபரை இஸ்லாமியத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் சேர்ந்து அவரை அடித்து துன்புறுத்தி தீ வைத்து கொளுத்துவக்கூடிய இந்த கோரமான இந்த மாதிரி சம்பவங்கள் எந்த வித மார்க்கமும் முன்வைக்கிறது இல்லை. அது இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், இல்லை இந்து மார்க்கமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்துவமாக இருக்கட்டும், இல்லை புத்திசமாக இருக்கட்டும், இல்லை ஜூஸா இருக்கட்டும், எந்த விதத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் எதுவுமே ஒருத்தனை அடிச்சு தும்சம் பண்ணு, அடிச்சு தீ வச்சு கொளுத்து, துப்பாக்கி எடுத்து குண்டடி பட்டு சாவை அப்படின்னு எந்தவித மார்க்கமும் எனக்கு தெரிந்து பிரீச் பண்ணதாக சரித்திரமே இல்லை. அதற்குரிய வரலாறுகளும் இல்லை. ஆனால் இந்த மூளைச்சலவை செய்து ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து அவர்களுக்கு உண்டான லாபகரத்தையும் உபயோகத்தையும் பண்ணக்கூடியதை ஒவ்வொரு நாடுகள் கடந்து, ஒவ்வொரு மாநிலங்கள் கடந்து, ஒவ்வொரு இனக்குழுக்களாக மதக்குழுக்களாக பிரிந்து இந்த வெறுப்பு அரசியலை முன்வைத்து ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக முன்னெடுக்கக்கூடிய இந்த விடயங்களை சென்சிபிளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும், ஒவ்வொரு இனங்களிலும் இருக்கக்கூடிய சென்சிபிளாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஒரு பொதுமக்கள் தான் இதை வேறறுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.